எல்லோருக்கும் வணக்கம். ஒரு நண்பர் எப்படா ஐடிசி 500 ரூபாயை தாண்டுவான், தாண்டுனா தேங்காய் உடைச்சிடலாம் அப்படின்னு இருக்காரு. 500 ரூபாய் என்னங்க 500 ரூபாய், அவன் 700 1000 ரூபாய் கூட போகலாம். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஐடிசினுடைய சக்தி எங்க இருக்கு? இவன் அழிஞ்சு போகக்கூடிய கம்பெனியா? 10 வருஷத்துக்கு முன்னாடி 26,000 கோடிக்கு தான் சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப 70,000 கோடிக்கு மேல சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஐடிசிக்கு ஈக்குவலா சமமான சக்தியுள்ள ஆள் யாருன்னா இந்த ஹிந்துஸ்தான் யூனிலிவர் தான். அவங்க ரெண்டு பேர்த்து கூட நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க. இப்போ இந்த ஹிந்துஸ்தான் யூனிலிவருடைய P&L பாத்தீங்கன்னா அவனும் சலச்சவன் கிடையாது, அவனும் பெரிய ஆள் தான். அவனும் 23,000 கோடிக்கு பண்ணவன், இப்போ அவனும் 60,000 கோடிக்கு பண்ணியிருக்கான். பட் இருந்தாலும் ப்ராஃபிட் மார்ஜின் பாருங்களேன், இவங்க 10,000 கோடி தான் நெட்டா லாபம் பண்றாங்க. ஆனா ஐடிசியினுடைய லாபம் அப்படின்றது வந்து 20,000 கோடியா வருது. நீங்க ஐடிசியை டெக்னிக்கல் அனலைசிஸ் பண்ணி பார்த்தாலும் அவனுடைய கடந்த காலம் வந்து ரொம்பவுமே வளர்ச்சி அடைஞ்சதா தான் இருக்கு. ஒரு 3 வருஷம் அப்புறம் எந்த ஒரு ஷேரா இருந்தாலும் வளர்ச்சி அடைஞ்சா கொஞ்சம் ஒரு சைட்வேஸ்க்குள்ள என்ட்ரு ஆவான். இவனும் வந்து ஒரு 2 வருஷம் சைட்வேஸ், 3 வருஷம் சைட்வேஸ் இருந்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ரேலி ரெஸ்யூம் பண்ணியிருக்கான். பொதுவாகவே இவனுடைய ரேலி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 வருஷத்துக்கு தொடர்ந்து இருக்கக்கூடிய ரேலியாக தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் சைட்வேஸ் அப்படின்றதுலாம் வந்திருக்கான். ஒண்ணுமில்லை, 2014-15 என்ன ரேட்டு பார்த்தீங்களோ அதே ரேட்டு தான் 2022 வரைக்கும் கூட இருந்திருப்பான். பெரிய அளவில் ஏறாம சைட்வேஸ்ல இருந்திருக்கான். பட் அதுக்கப்புறம் அவனுடைய ரேலி ஸ்டார்ட் பண்ணிட்டான். இவன் ரேலி ஸ்டார்ட் பண்ணாவே ஒரு 3 வருடத்துக்கு தொடர்ந்து ஏறக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது இருக்கு. இப்ப 2 வருஷம் தான் முடிஞ்சிருக்கு. 2 வருஷத்துலேயே 250 இருந்து 460 ரூபா அப்படின்றது வந்துட்டான். இன்னொரு ஒரு வருஷத்துல 2024க்குள்ள இவன் 700 800 வர கூட வாய்ப்பு இருக்கிறத நான் பாக்குறேன். இன்னொரு விஷயத்தை நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் எப்படி இருந்தாலும் கண்ணில் இந்த 700 800 ரூபாய் பார்க்க தான் போறாங்க. பட் ஷார்ட் டேர்ம்ல இன்னைக்கே அவசரத்துக்கு வாங்கி வச்சுக்கிட்டு நாளைக்கு 700 போகணும்னா போக மாட்டான். என்ன காரணம் அப்படின்னா, திடீர்னு அவன் சைட்வேஸ் பேட்டர்ன் போட ஆரம்பிச்சிட்டான்னு வச்சுங்க, அதான் 1.5 வருஷம் ஏறிட்டோம்ல, இப்போதைக்கு ஒரு சைட்வேஸ் பேட்டர்ன் போட்டு அப்புறமா ஏறிக்கலாம்னா நீங்க 2025லயே நீங்க போய் பார்த்தீங்கன்னாலும் அப்பவே 462 இருக்கிற வாய்ப்பு இருக்கு. பட் கடைசியா என்ன ஆகும்? நெட்டா பார்க்கல திடீர்னு என்னைக்காவது ஒரு நாள் 700 800 ரூபா போயிடுவான். அது வரைக்கும் நம்ம வச்சிருக்கணும். இதெல்லாம் ஷேர் மார்க்கெட்ல ஒரு சைடு எஃபெக்ட், தலைவலி, அதெல்லாம் தாங்கித்தான் ஆகணும். இன்னொரு நண்பர் வந்து 1 லட்ச ரூபாய் வச்சு ஸ்விங் ட்ரேடிங் பண்ணி 10,000 ரூபாய் ஒரு வருஷத்துல சம்பாதிச்சிருக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு மிகப்பெரிய ரிட்டர்னும் கிடையாது, ரொம்ப கம்மியான ரிட்டர்ன் கிடையாது. ஷேர் மார்க்கெட்ல பொதுவாக எல்லாரும் சம்பாதிக்கிறதுக்கு தான் வருவாங்க, ஆனால் நிறைய பேர் லாஸ் விட்டுறாங்க. இவர் சம்பாதிச்சிட்டாரே அப்படின்றது ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும், பொதுவாக பேங்க் வட்டியில ரிஸ்கே பண்ணாம நடு வீட்டில் பணத்தை போட்டுட்டு இந்த 1 லட்ச ரூபாய்க்கு வந்திருந்தா கூட அவங்களும் 7,000 ரூபாய் ஒரு வருஷத்துல தந்துருவாங்க. ஸோ பெரிய டிஃபரன்ஸ் அப்படின்றது இல்லை. அடுத்த வருஷம் உங்களுக்கு அமோகமா அமைஞ்சு ஒரு 15,000 20,000 அப்படி கிடைக்கிறதுக்கு வாழ்த்துக்கள். இது ஒரு பழைய ஜோக்கு தான், இருந்தாலும் நான் சொல்லுவேன், நான் போயிட்டு அடுத்த வருஷம் வந்து உங்களை பார்க்குறேன். இதுதான் நான் கடைசியாக போடுற வீடியோ 2023ல. வெல்கம் 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 2024. நீ வர்ற நேரம் எங்களுடைய நிஃப்டி வந்து அப்படியே பிச்சுக்கிட்டு சார்ட் பிச்சுக்கிட்டு மேலே போயிடணும், 25,000 எல்லாம் வந்துடணும் அப்படின்றதான் என்னுடைய கனவு இந்த 2024ல. அண்ணன் பெருசா கேள்றா, அதெல்லாம் சப்பமேட்ரு அப்படின்ற மாதிரி 30,000 வரைக்கும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா தாங்க நான் பாக்குறேன். இப்ப நிஃப்டி 2023ல ஏறின வேகத்தை பார்த்துட்டு இது அப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா 2024ல நல்லா 30,000 எதிர்பார்க்கிறேன். எது எப்படியோ ஒரு அமைதியான மனம் தான் எந்த ஒரு பிரச்சனையும் ஹேண்டில் பண்ணும் அப்படின்ற மாதிரி. அடுத்த வருஷம் பெரிய பெரிய பிரச்சனை, எலெக்ஷன்ஸ் வருது. ஸோ நான் 30,000 ஃபர்ஸ்ட் வந்து வந்தாலும் சரி, அல்லது கீழே 15,000 வந்தாலும் சரி, எது முதல்ல வருதோ அப்போதான் நான் முடிவெடுப்பேன். அதே மாதிரி எலெக்ஷனுக்கு முன்னாடி 25,000 வந்தாலும் சரி, எலெக்ஷனுக்கு அப்புறம் 30,000 வந்தாலும் சரி, எது ஃபர்ஸ்ட் வருதோ அப்போ முடிவெடுத்துருவேன். ஒரு உதாரணத்துக்கு இப்போ நான் போட்டு வச்சிருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அது ஏதாவது ஒரு 25,000 அப்படின்றது எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்துச்சுன்னா அப்போ பிடிச்சி வித்துற வேண்டிதான். எலெக்ஷனுக்கு அப்புறம் ஒருவேளை 30,000 இந்த வருஷத்துல வருதுன்னா அப்பவும் பிடிச்சி கொஞ்சோண்டு ப்ராஃபிட் புக் பண்ணிக்கிறதா. இதுதான் என்னுடைய பிளான். அடுத்த வருஷம் இன்னொரு பிரச்சனை என்னன்னா சண்டை தான். எனக்கு என்னமோ எப்பெல்லாம் க்ரூட் ஆயில் விலை இறங்குதோ அப்பெல்லாம் இந்த ரஷ்யா காரணங்களோ அல்லது மிடில் ஈஸ்ட்ல ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணி விட்டு, இல்ல பைப் லைன் உடஞ்சு போச்சுன்னு சொல்லி க்ரூட் ஆயில் விலை ஏற்றி விடுற மாதிரி எனக்கு தெரியுது. சும்மா இருக்காம இந்த ரஷ்யா ஏதோ ஒரு பெரிய அளவில் குண்டை போட்டு விட்டாங்க. சரி, எப்படி பார்த்தாலும் அமைதியான மைண்டு தான் ஜெயிக்கும். இவனுக்கு பயமுறுத்துறதுனால என்ன 15,000 நிஃப்டி இறங்கிருமா? சண்டை போட்டுட்டு இருக்கிற அவனு நாட்டிலேயே ஷேர் மார்க்கெட் நல்லா நடந்துட்டு இருக்கீல, நம்ம ஏன் போய் வந்து பயந்துகிட்டு இருக்கணும்? நண்பர்களே, வேதாளம் முருங்கம்பரம் ஏறின மாதிரி இப்போ 2024 ஃபைனான்ஸ் சம்பந்தப்பட்ட கம்பெனிகள் மேல் நோக்கி வர வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் சம்பந்தப்பட்ட நிறைய நியூஸ்கள் வர்றதுனால.
ஸோ இப்போ இந்த ஈசாஃப் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், உத்கர் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், இந்த ரெண்டையும் நம்ம இப்போ கம்பேர் பண்ணி பார்க்குறோம். இந்த ஈசாஃப் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் வரும்போது ரொம்ப கிரேஸாக இருந்தது. அப்போ வந்து ஆல்மோஸ்ட் 26%, 16 ரூபா, அவங்களுடைய 60 ரூபா தான் ஐபிஓ பிரைஸு, ஆனால் 76 ரூபாய்க்கு லிஸ்ட் ஆகலாம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டாங்க. இப்போ போய் நம்ம அதை பார்க்கும்போது 68 ரூபா இருக்கு. அவங்க லிஸ்டிங் கெயின் எதிர்பார்த்ததை விட இப்போ கம்மியாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆனால் அதே சமயம் த பிக் பாய் உத்கர் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் அப்படின்றது 25 ரூபா தான் அவன் ஐபிஓக்கே விட்டான். அப்பவே என்ன கணிச்சாங்கன்னா இது 41 ரூபாயில லிஸ்ட் ஆகும்னு கணிச்சாங்க. ஆனா இப்ப அவனுடைய பிரைஸ் போய் பாத்தீங்கன்னா வாவ் அப்படின்ற மாதிரி 53 ரூபாயில் இருக்கான். ஆல்மோஸ்ட் பணத்தை இவன் டபுள் பண்ணிட்டான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா, இவன் பணத்தை வந்து ஒரே லிஸ்ட் ஆனதுல இருந்தே டபுள் பண்ணி விட்டுட்டான். ஒன்று, நம்பர் 1 விஷயம். ரெண்டாவது விஷயம், ஒருவேளை இவனுடைய வளர்ச்சி தொடரும் பொழுது அடுத்த வருஷத்துல இவனு 50 ரூபாயிலிருந்து 100 ரூபா வரைக்கும் வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். இந்தியாவும் தொடர்ந்து வளர்ச்சி அடைஞ்சிட்டே இருக்கு. அதுக்கு யாராவது ஃபைனான்ஸ் பண்ணிட்டே இருந்தால் தான் கடன் வாங்கி வியாபாரம் பண்ண முடியும். ஸோ 2019 ஆரம்பிச்சு இப்போ இவன் ஆல்மோஸ்ட் 3 மடங்கு 2505 இவனுடைய சேல்ஸ் இருக்கு. இனிமேல் வர்ற காலங்களில் 7500 கோடி அப்படின்னு பண்ணிட்டான்னா ரொம்ப சந்தோஷமா வரும். அப்போ நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் இவன் ஒரு 100 ரூபா வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லையா, இல்லைனாலும் கீழே வரட்டும், 53 ரூபாயிலிருந்து மறுபடியும் ஐபிஓ பிரைஸ் 25 ரூபா வரட்டும், அங்கிருந்து ஏறத்தான் போறான். எப்படின்னு கேட்குறீங்களா? ஒரு கும்பா குட்டி இந்த சூர்யா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 300 ரூபாயிலிருந்து 70 ரூபா போயிட்டான். இன்வெஸ்டர்களுக்கு என்ன பண்றதுனே தெரியல. அப்புறம் இந்த ஷேர் மார்க்கெட்டினுடைய கடந்த 2 வருட ரேலினால கொஞ்சம் ரெக்கவரியாகி 70 ரூபாயிலிருந்து 150 ரூபா பண்ணியிருக்கான். அப்போ இந்த ஷேரை இப்படி பண்ணும் பொழுது என்னை பொறுத்த வரைக்கும் இவன் ஸ்ட்ரைட்டாக 100 ரூபா போகணும். அப்படி இல்லையா, மறுபடியும் 20 ரூபா வந்துட்டு 100 ரூபா போகட்டும். அடுத்த மாசத்துல இன்னுமே வாட்ச் பண்ணி பார்க்கக்கூடிய இன்னொரு ஷேர் வந்து என்எம்டிசியை பார்க்குறேன். ஏன்னா அடுத்த வருஷத்துல மெட்டல்ஸ் எல்லாம் மேல் நோக்கி போறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா பேசுறாங்க. ஒருவேளை சைனா வந்து சைனானுடைய growth ரிவைவல் ஆனா இந்த கமாடிட்டிஸ்க்கெல்லாம் வந்து அது கொஞ்சம் அதிகமாக கன்சம்ஷன் பண்ணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புனால, அப்போ அந்த சமயத்தில் என்எம்டிசியா டாடா ஸ்டீலா அப்படின்ற மாதிரி யோசிச்சு பார்த்தோம்னு வச்சுங்களேன். முதல்ல இந்த என்எம்டிசி என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு நீங்க லாங் டேர்ம்ல பார்த்தீங்கன்னா, அவன் முதல்லயே 400 ரூபா ஹை வச்சவன் தான். இப்போ 100 ரூபா போயிட்டு பணத்தை டபுள் பண்ணி விட்டுட்டான். தொடர்ந்து ஏறினா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சார்ட்ல இருக்கக்கூடிய பேட்டர்ன் படி வந்துனா கூட 400 ரூபா பணத்தை டபுள் பண்ணி விடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா நான் பார்க்குறேன். அதே சமயம் டாடா ஸ்டீலுமே வந்து நீங்க சார்ட்டின் படி நீங்க பாத்தீங்கன்னா அவனுடைய ரேலியுமே ஓரளவுக்கு வந்து வர வேண்டியதா தான் இருக்கு. ஏன்னா எப்பெல்லாம் அவன் ஹை விற்கிறானோ ஹையை பிரேக் அவுட் பண்ணிட்டான்னா அப்படியே டபுள் ஆகிறான். ஸோ இப்போ கூட பாருங்க 150 தாண்டுற மாதிரி காட்டுறான். 150 காட்டினா அடுத்தது 300 கூட போகலாம். பட் இருந்தாலும் நான் ஏன் என்எம்டிசி வந்து வாட்ச் லிஸ்ட்ல கொண்டு வந்து வச்சிருக்கேன் அப்படின்னா, டாடா ஸ்டீலுக்கு என்எம்டிசிக்கு நீங்க P&L கம்பேர் பண்ணி பாக்குறீங்கன்னு வச்சுக்கலேன், இவன் 7500 கோடியிலிருந்து ஆல்மோஸ்ட் 18000 கோடியா இவன் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கான் என்எம்டிசியினுடைய சேல்ஸ். பட் நீங்க P&L வந்து டாடா ஸ்டீலுக்கு பாத்தீங்கன்னா அடேங்கப்பா அப்படின்ற மாதிரி 1,32,000 2.5 லட்சமா பண்ணியிருக்காங்க. 2,43,000 கோடியா பண்ணியிருக்காங்க. இவ்வளவு பண்ணி என்ன பிரயோஜனம்? அவங்களுடைய ப்ராஃபிட் அப்படின்றது பார்த்தோம்னா வெறும் 8000 கோடி 1000 கோடின்னு வருது. அவங்களால ப்ராஃபிட் மார்ஜின் பெருசா பண்ண முடியல. பட் இந்த என்எம்டிசி வந்து சேல்ஸ் வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கு. அவங்களுடைய ப்ராஃபிட் மார்ஜின் அப்படின்றத பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து ரொம்ப அமோகமா இருக்கு. அப்ப இவங்களுடைய சேல்ஸ் அடுத்தது இன்க்ரீஸ் ஆகும்போது இவங்க பண்ணிட்டு இருக்கிற லாபம் பாருங்க, 5000 கோடி 6000 கோடின்னு பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஈஸியா டாடா ஸ்டீலை தாண்டி போயிடுவாங்க. இவங்க இவ்வளவு தூரம் வியாபாரம் பண்ணி கம்மியான லாபம், பட் அவங்களுக்கு நல்ல லாபம் வருது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அடுத்த வருஷத்துல நான் இந்த என்எம்டிசி தான் அடுத்த ஒரு மாசத்துக்கு ஃபோக்கஸ் பண்ணலான் இருக்கேன். உடனே தப்பிச்சு ஓடிங்கடா அப்படின்ற மாதிரி என்எம்டிசி இன்வெஸ்டர்ஸ் கதறது எனக்கு புரியுது. அதே மாதிரி அடுத்த மாசம் 2024 தொடங்கும் பொழுது டிவிடெண்டுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்க நிறைய இருப்பாங்க. அதுல யார் அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க எதுலன்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் அப்படின்றது 12% நம்மளுக்கு டிவிடெண்ட் கொடுக்கறதா ஒன்று இருக்கு. அடுத்தது ஹிந்து சிங்க்னு ஒன்று இருக்கு. இப்போ ஹிந்து சிங்கினுடைய டிவிடெண்டுமே நல்லா இருக்கு. இருந்தாலும் ஒரு growth பேசிஸ்ல பார்த்தோம்னா இவன் 318 ரூபாயிலிருந்து ஒருவேளை மேல் நோக்கி வந்தான்னா 400 ரூபா அப்படின்றதெல்லாம் இவனுக்கு அசால்ட்டு தான். 400 ரூபாயும் வரும், பிளஸ் அடிஷனலாக ஒரு 20-30 ரூபா டிவிடெண்டும் வர மாதிரி நம்ம யோசிச்சு பார்க்கணும்னு வச்சுங்களேன். அப்போ இவனுடைய வளர்ச்சியும் நல்லா இருக்கு, டிவிடெண்டும் நல்லா இருக்கு. இப்போ இந்த பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்னை பொறுத்த வரைக்கும் வெடிச்சுட்டா ஏதாவது ஒரு இடத்துல 100 ரூபாயோ அல்லது 90 ரூபாயோ ரொம்ப வேகமாக போகணும் தான் நான் மனசில் நினச்சிட்டு இருக்கேன். இவன்ட்ட என்ன ஒரு அட்வான்டேஜ்னா கீழே போகிற மாதிரி இருந்தாலும் பயம் இல்லாமல் உட்காந்துருக்கலாம். 80 ரூபா போனாலும் சரி ஓகே பார்த்துக்கலாம், 60 ரூபா போனாலும் சரி பார்த்துக்கலாம், அது வரைக்கும் டிவிடெண்டை வாங்கிக்கலாம்னு சொல்லி உட்காந்துட்டு இருக்கலாம்.
பட் ஹிந்து சிங்க்ல அப்படி நம்மளை உட்கார விட மாட்டானு. வேதந்தாலேயே இப்ப நிறைய பேர் பயந்துட்டு கொண்டிருப்பாங்க. அதனால என்ன பொறுத்த வரைக்கும் அடுத்த மாசத்துல டிவிடெண்ட் எது அதிகமா கொடுக்குறாங்களோ அதை ஃபோக்கஸ் பண்ண போவாங்க. அப்ப என்ன பொறுத்த வரைக்கும் டாப் ஷேர் எதுவா வந்து நிக்கும்னா மறுபடியும் பிஜி இன்வெர்ட்டா தான் நான் பாக்குறேன். நண்பர்களே, அடுத்த மாசம் நீங்க மறந்துடாதீங்க, எல்லாத்தையும் தூக்கி அகட்டால வைங்க. கார்பரேட் ஏர்னிங்ஸ் நம்மளுக்கு என்னைக்குமே முக்கியம். ராம ஆண்டா என்ன ராவண ஆண்டா என்ன அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஷேர் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய கம்பெனிகள் வந்து லாபத்தை அள்ளி கொடுக்கணும், அதாவது அள்ளி தெளிக்கணும். அவங்களுடைய ஃபினான்ஷியல் ரிப்போர்ட் எடுத்து பார்க்கும்போது சூப்பராக இருக்கணும். அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப பிக் நியூஸு. அதுக்கப்புறம் வந்து நியூ இயர் ஸ்டார்ட் ஆகுது, ஆட்டோ நம்பர்ஸ் வரும், ஃபாரினர்ஸ்னுடைய பணம் உள்ள வருதா இல்லையா அதை செக் பண்ணணும். வார அப்டேட்ஸ் மட்டும் நம்மளை எந்த விதமான தொந்தரவும் பண்ணாமல் இருக்கணும். இதெல்லாம் இருந்ததுன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் மார்க்கெட்டில். நண்பர்களே, என்னுடைய என்னன்னா எப்படி நம்ம கவர்மெண்ட் வந்து யூபிஐ டிரான்சாக்ஷன்ஸ்ல ஒரு காசு பார்க்காம இருக்கு அப்படின்றதான். பெட்ரோல் வாங்கி விற்கிறாங்க, யாரோ ஒருத்தர் வாங்குறாங்க, யாரோ ஒருத்தர் கன்சம்ஷனுக்காக விற்கிறாங்க அப்படின்ற மாதிரி வாங்கி விற்கிற டிரான்சாக்ஷன்ல ஏதாவது ஒரு வகையில் சார்ஜஸ் அப்படின்றது ஒன்று இருக்கும். இந்த யூபிஐயும் ஒரு வகையில் பேமெண்ட் சர்வீஸ் தான். அதுக்கு வந்து நிறைய பேர் வந்து என்ன பண்றாங்கன்னா சார்ஜ் எல்லாம் வாங்கிக்கிறாங்க. இப்போ பேடிஎம்லேயே நான் போய் சார்ஜ் பண்றேன், யூபிஐ டிரான்சாக்ஷன் மூலியமா தான் ரீசார்ஜ் பண்ற மொபைல் அப்படின்னா ஏதாவது ஒரு இந்த கன்வெயன்ஸ் ஃபீன் போட்டு ஒரு 1,000 ரூபா முதல்ல எடுக்காம இருந்தாங்க, இப்போ 1,000 ரூபா எடுக்கிறாங்க. அப்ப கவர்மெண்ட் மட்டும் ஏன் இதுல நோட்டம் இல்லாம இருக்கு அப்படின்றது தெரியல. அப்படி மட்டும் போட்டாங்கன்னா ஒரு டிரான்சாக்ஷனுக்கு 1 ரூபா வாங்கினாவே நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து பெரிய லெவல்ல போயிடும் அப்படின்றதான் என்னுடைய எண்ணம். போடுறாங்களா இல்லையான்னு தெரியல. இவருங்க ஒரு நண்பருக்கு ஐபிஓ ஒன்று கூட அலாட் ஆகலை அப்படின்றப்பல ஐபிஓ அலாட் ஆகலைன்னு சொல்லி வெக்ஸ் ஆகி கொண்டே கும்பா ஐபிஓக்கள் அப்ளை பண்ணிடாதீங்க. நல்ல சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டேட்டஸ் இருக்கிறதா, கடன் இல்லாத கம்பெனியா, அதே சமயம் கிரே மார்க்கெட் பிரீமியமும் நல்லா இருக்கிற மாதிரி பார்த்து கம்பெனியா போடுங்க. இல்லைன்னா அப்புறம் கும்பா குட்டி ஆகிடும். ஆக இங்க பாருங்க, நம்ம நண்பர் சொன்ன நியூஸ் அருமையான நியூஸ். அதாவது டெஸ்லா ஒரு வேளை குஜராத்தில் பிளான்ட் ஆரம்பிக்கிறாங்கன்னு ஏதாவது ஒரு நியூஸ் வருதுன்னு வச்சுங்களேன். அப்போ அதனால யார் பயனடைவாங்கன்னா இந்த சோனாகாம்ஸ் பயனடைறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா ஒரு நண்பர் சொல்றாப்ல. ஆனாடா அவன் ஆல்ரெடி பறந்துட்டானே 553 ரூபா இருக்கிறவன் 100 ரூபா ஆல்ரெடி ஏறிட்டான். ஒரே ஒரு ஆறுதல் பரிசு என்னன்னா 2021 சமயத்துலாம் 800 ரூபா போயிருக்கான். அப்ப அந்த ஹையை பிரேக் அவுட் ஆனான்னா 1000 ரூபா போறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா நான் பாக்குறேன். ஆனாடா இங்க பாருங்க, ஒரு நண்பர் பொக்கர்னான்னு ஒரு ஷேர் வாங்கியிருக்காரு, ஆனா இப்ப அது லாஸ்ல இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கம்பெனியும் ஒரு லாபகரமான கம்பெனியா இருந்தா என்னைக்கு வேணாலும் திரும்பி வந்துடலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து. அதே சமயம் கடனும் ஜீரோவா இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே லாபகரமான கம்பெனியான்னு பார்த்தோம்னா இப்போ வரைக்கும் அவன் வந்து லாபமாக தான் இயங்கி கொண்டிருக்கிறான். அதனால என்னை பொறுத்த வரைக்கும் அந்த கம்பெனி திவாலாகக்கூடிய எந்த விதமான சூழ்நிலையும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அதே மாதிரி ஃபாரினர்ஸ் டிஐஸ் எல்லாம் பெரிய ஆளுங்க, அவங்க ஏதாவது பணம் போட்டு வச்சிருக்காங்களா அப்படின்ற மாதிரி போய் பார்க்குறேன். அவங்களும் ஏதோ ஒரு பணம் போட்டு அவங்களும் உங்களை மாதிரியே நம்பிக்கையாக தான் உட்காந்துருக்காங்க. ஸோ அப்போ இந்த பொக்கர்னா அப்படின்ற ஷேரில் வந்து கடன் இருக்கு, பட் ரொம்ப அதிகமாக இல்லை, அந்த தலையை முழுங்கிட்டு போகிற அளவுக்கு இல்லை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பொக்கர்னா அப்படின்ற ஷேர் என்னைக்கு வேணாலும் மறுபடியும் திரும்பி மேலே ஏறி வரலாம். இவன் 500 ரூபாயிலிருந்து 300 ரூபா வந்தாலும் சரி, மறுபடியும் 100 ரூபா வந்தாலும் சரி, மறுபடியும் அங்கிருந்து திரும்பி மேல் நோக்கி தான் போவான். அதுக்கு 4-5 வருஷம் கூட எடுத்துக்கலாம். இந்த ஷேரினுடைய விளையாட்டு 4-5 வருஷத்துக்கு உண்டானது அப்படின்றதே என்னுடைய கருத்து. இவர் ஒரு நண்பருக்கு அடிச்சது லக்கி பிரைஸ், அதாவது பேங்கா பயோலா அப்படின்ற ஒரு பயோ டாய்லெட் சம்பந்தப்பட்ட ஒரு கம்பெனி, அது வாங்கி அவருக்கு நல்ல லாபம் அப்படின்றப்பல. எதா இருந்தா என்னங்க, அந்த எந்த ஒரு கம்பெனி நீங்க வாங்கினாலும் அவனுடைய P&L வந்து லாபத்தில் இருக்க அந்த கம்பெனி தொடர்ந்து இயங்குமா அப்படின்றத செக் பண்ணி பார்த்து வாங்குங்க. இப்படித்தான் இந்த அந்தனி வேஸ்ட் ஹேண்ட்லிங் செல் அப்படின்னு ஒரு கம்பெனி, இதுவும் வந்து ஒரு வேஸ்ட் ரீசைக்ளிங் அப்படின்ற மாதிரியான ஒரு கான்செப்ட்ல வந்துச்சு. ஆனா இவனுடைய சார்ட் என்னாச்சு அப்படின்ற மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா பயமுறுத்துற மாதிரி 264 ரூபா வரைக்கும் போயிட்டு அப்புறம் மறுபடியும் 564 ரூபா வந்திருக்கான். ஆக மொத்தம் இந்த 2021 இருந்து வாங்கி வச்சிருந்தவங்களுக்கு போட்ட பணத்துல பாதி தான் இருந்திருக்கும். ஒரு மாதிரி பயம்தான் முறுத்தி இருப்பான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டபக்குன்னு ஏறிட்டான். அதனால உங்களுக்கு லாபம் வருது அப்படின்னா நீங்க அந்த லாபத்துக்கு எப்பவுமே ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் போட்டுக்கணும், இல்லைன்னா கொஞ்சோண்டு ப்ராஃபிட் புக் பண்ணிக்கணும் அப்படின்றது என்னுடைய கருத்து. நண்பர்களே, 125 ரூபா போகுமா இந்த SJVN ஷேர் அப்படின்ற நான் யோசிச்சுட்டு இருக்கேன். இவன்ட்ட விஷயமே இல்லை, பட் இருந்தாலும் பெருசா 16 அடி பாஞ்சிருக்கான். இப்ப நீங்க பாக்குறது SJVN 91 ரூபாயில பாக்குறீங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இவன் இப்படியே போனான்னா அடுத்த வருஷத்துல 125 ரூபா அப்படின்றது வந்து தொடத்தான் போறான் அப்படின்றது என்னுடைய கருத்து. இருந்தாலும் இவன் ஒரு குட்டி புலி. இந்த குட்டி புலி 1000 கோடி லாபம் பண்றதே பெரிய விஷயமா இருக்கு. மொத்த சேல்ஸ் வந்து 2938 தான் இருக்கு. ஆனா இவனுடைய கூட்டாளி இந்த NHPC இவனும் ஹைட்ரோ எலக்ட்ரிக்ல தான் இருக்கான். இவனுடைய P&L பார்த்தோம்னா அடேங்கப்பா 4000 கோடியெல்லாம் லாபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
ஆனாலும் இந்த NHPC வந்து பெருசா ஏறல. எவ்வளவு தூரம் ஏறி வந்திருக்கா இந்த வருஷத்துலன்னு பாத்தீங்கன்னா 40 ரூபாயிலிருந்து 65 ரூபா, வெறும் 50% ஏறி வந்திருக்கான். ஆனாலும் இந்த SJVN வந்து 35 ரூபா இருந்தவன் 90 ரூபா வந்திருக்கான். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் இப்படியே தொடர்ந்து ஏறினாக்கா விஷயமே இல்லைனாலும் இன்னொரு 25 ரூபா ஈஸியா ஏறிடுவா அப்படின்னு தான் எனக்கு தோணுது. நண்பர்களே, அடுத்த வருஷத்துல அதே மாதிரி தீபக் நைட்ரேட் வந்து ஒரு வேளை ஏறி லாபம் கொடுக்குமா அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன காரணம்னா அவன் இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் இருக்கான். அது மட்டும் இல்ல, கடந்த காலத்துல வந்து இன்வெஸ்டர்ஸ்க்கு நல்ல அருமையான லாபம் கொடுத்தவன் தான். அதுக்கப்புறம் ட்ரேடர்களுக்கும் பாத்தீங்கன்னா அடடடா ஒவ்வொரு லோலையும் பிக் பண்ணியிருந்தா ஒவ்வொரு ஹைலி வித்திருந்தா அது ஒரு வகையான லாபம். ஸோ நல்ல ஷேர் ட்ரேடிங் பிரைஸ் பேட்டர்ன் கொண்ட இந்த ஷேர் அடுத்த வருஷத்துல லாபம் கொடுக்க வாழ்த்துக்கள். இன்றைய தகவல் உங்களுக்கு உதவியா இருந்ததுன்னா எனக்கு சந்தோஷம் தான். ஹாப்பி நியூ இயர். நம்ம அடுத்த வருஷத்துல மீட் பண்றோம்.